அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்குனாக்கா, நேற்று இரவு கரூரில் நடந்த நம்ம தற்குறி ஜோசப் விஜய் நடத்திய கூட்டத்தில் இறந்து மடிந்து போன எனது அன்பு உள்ளங்களுக்கும் என் ஆழ்ந்த அனுபவங்களும் இரங்கல் செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இப்படி ஒரு தலைவன் நமது நாட்டுக்கு தேவையா சொல்லுங்க? தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய ரசிகர்கள் இறைந்து மணிந்து கொண்டிருக்கிறார்கள். இவன் திருட்டுத்தனமாக கிளம்பி தனி பிளேட்டை பிடிச்சி சென்னைக்கு போகிறான். சென்னையில் இருக்கிற ஆளுங்கட்சியினர்கள், எதிர்கட்சிக்காரங்களும் நைட்டோட நைட்டாக கிளம்பி கரூருக்கு வராங்க. இந்த பரப்புரை ஆற்ற இந்த நாதாரி நாய் கிளம்பி சென்னைக்கு போகிறான். இவனெல்லாம் வச்சு நீங்கள் என்னத்தை நீங்கள் ஆள போகிறீங்க? இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டாக்கா தமிழக மக்கள் உருப்பிட்டுமா சொல்லுங்கள்? இதுக்குன்னே அலைகிறாங்க இந்த தற்கொலை கூட்ட நாய்ங்க. ஏன்னா நான் உங்களை கேட்குறேன், போலீஸ்காரங்களை குறை சொல்கிறீங்க, ஆளுங்கட்சியினரை குறை சொல்கிறீங்க, ரைட்டு. உங்கள் தலைவன் எத்தனை மணிக்கு உங்களுக்கு டைம் கொடுத்தாங்க பரப்புரையாற்றுறதுக்கு? 8:30 மணிக்கு டைம் கொடுத்தாங்க சேலத்துக்கு. உங்கள் தலைவன் எத்தனை மணிக்கு வந்தார் சொல்லுங்கடா. ஏண்டா நாதாரி நாய்களா? உங்களை மாரி நாதாரி நாய்ங்க இருக்கிறனால தான் தமிழ்நாடு மக்களே அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ 39 பேர் செத்து போயிட்டாங்க. யாரா பதில் சொல்லுவா? உங்கள் தலைவன் சொல்லுவானா? இல்லை நீங்கள் சொல்லுவீங்களா? உங்கள் தலைவனை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்களா? ஏண்டா கூட்டத்தில் இருந்தவன் என் பாடு கிளம்பி போயிட்டு இருக்கிறான். பத்திரிகையாளர்கள் கூட்டு கேட்குறாங்க, 38 பேர் சாத்திட்டாங்க சார், என்ன செய்யறதுன்னு. ஒரு பதில், ஒரு மறுப்பு, ஒரு ஆழ்ந்த இரங்கல் ஏதாவது சொல்லியிருக்கானா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல்வாதிகள் கடந்து கரூரில் கிடக்கிறாங்க. இவன் மட்டும் பேட்டி பிடிச்சி போய் சத்தம் பண்ணாமல் போய் திருட்டு நம்ம ஏறி சென்னையில் உட்காந்து பணிகளில் உட்காந்து மெசேஜ் போடுறான். ஆனந்த இரங்கங்கள். ஒரு மன்னிப்பு கேட்டு போன வரைக்கும் இவன் எல்லாம் நம்பி நீங்கள் ஓட்டு போட்டு இவன் ஆளாக்கி நீங்கள் இவன் தலைவனாக்கி விட்டு நாலு குட்டிச்சேராக போயிடும். முதல்ல நீங்கள் திருந்துங்க. போலீஸ்காரங்களை குறை சொல்கிறீங்களா? எல்லாம் எங்கே ஏறி நின்னீங்க? நீங்கள் யாரால வந்தது? பாதுகாப்பு எப்படி தருவாங்க உங்களுக்கு? பாதுகாப்பு எப்படி கொடுப்பாங்க? கீழே இருக்கிறவங்க தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. மொட்டை மாடையிலையும் அடுத்தவங்க கூரையிலையும் ஏறி நிற்கிறதுக்கா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? ஏன்டா நாகரி நாய்களை நீங்கள் போனால் பிரச்சனைடா. ஏன்டா பச்சை குழந்தைய கொண்டு இருக்கிறீங்க? அந்த பிள்ளைங்க என்னடா பாவம் செஞ்சிச்சு? உன் ரசிகனை பார்க்கணும், உன் தலைவனை பார்க்கணும், நீங்கள் போங்கடா, நீங்கள் சாவுங்க. பச்சை பிள்ளைங்க, பச்சை குழந்தைங்க, அதுக்கு என்ன பண்ணுச்சு? அது பாவத்தை குழந்தைங்கடா. 9 குழந்தைங்கடா, 9 குழந்தையோட உயிரை கொண்டு குவிச்சு வச்சிருக்கீங்கடா கம்யூனிட்டி நாய்களா. நீங்களாம் என்னடா செஞ்சு சாதிக்க போறீங்க? உங்களை பற்றி கவலைப்படாதவன் உங்கள் கூட நின்று அந்த இடத்துல நமது மக்கள் நம்ம நம்பி வந்தாங்களே அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது இருந்துக்கிட்டு பார்த்துருக்கான அவன் தலைவன். திருட்டுத்தனமாக வண்டி ஏறி போகிறான். அவனுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கிக்கிட்டு என் தளபதி தான் உயிர், என் தளபதி தாங்கிற. இவனுக்கெல்லாம் நான் ஓட்டு போட்டால் நாடு உருப்பிடுமா? இப்பேற்பட்ட தலைவர் நமக்கு தேவையா? தயவு செஞ்சு யோசிங்க. இந்த சாவுக்கு முழுக்க காரணம் விஜய் ஒருவரால் மட்டுமே. அவன் தான் காரணமே. அதால் சரியான டயத்துக்கு அந்த கரூருக்கு 12 மணிக்கு மீட்டிங் டைம் கொடுத்துக்கிறாங்க. இவன் எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கு வர்றான். அப்போ இவனுக்கு மக்கள் கூடணும், மக்கள் செல்வாட்டை காட்டணும் அப்படிங்கிற ஒரு சைக்கோ ஆகி போயிட்டான் ஆள். சரிங்களா? தயவு செஞ்சு திருந்துங்கடா. இதுக்கப்புறமா திருந்தி நமது மக்கள் வாழுங்கிற எவ்வளையோ இளைஞர்களை சீரழிச்சு கொண்டிருக்கிறான் அந்த ஆள். தயவு செஞ்சு புத்தியோட இருங்க. நீங்கள் இறந்து போயிட்டா உங்களை காப்பாற்ற போகிறது விஜயோட நண்பர்களோ விஜயோட கூட்டர்களோ செய்ய மாட்டாங்க. நம்ம குடும்பத்தை நம்ம தான் கவர்ந்து போடணும். உங்களை நம்பி உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் அப்பா இருக்காங்க, குடும்பம் இருக்குது. அதை தயவு செஞ்சு மனசில் நினச்சிக்கிட்டு இதுக்கப்புறமாவது இதோடு போட்டு இந்த உயிர் இதுக்கப்புறமா திருந்திச்சா வாழ்கிறதுக்கு வழி பாருங்க. இப்படி எத்தனையோ நமக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு இறப்பு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சாவை கேடா சனிக்கிழமை சனிக்கப்பறம் தனியாக போகாதுங்கிற மாதிரி அள்ளி ஒட்டு மொத்தமாக கொண்டு குவிச்சிட்டு போயிட்டான். அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டான். ஹாயாக இருக்கிறான். ஏசி ரூமை போட்டு ஹாயாக ஒரு மெசேஜ் போடுறான் டைப் பண்ணி. அது ஒரு வீடியோவை கூட போடல. இவன் தான் உங்கள் தலைவன், இவன் தான் உங்களை காப்பாற்ற வந்த தளபதி. இவனை நம்பி நீங்கள் நடுத்தரில் தான் நிற்க போகிறீங்க. புரிஞ்சு வாழுங்க. அரசியல் கட்சி எல்லாருக்கும் உள்ளது தான். நமக்கு நம்ம குடும்பம் முக்கியம், நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க முக்கியம். அதை நினச்சி இதுக்கப்புறமாவது திருந்துங்க. வணக்கம். இந்த பதிவு விஜய்க்கு தான்.